கலைஞர் மறைந்தார் அல்லவா? அப்போ மறைந்த போது அவருக்கு இடம் கொடுக்கணுன்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் எல்லாரும் தளபதி கேட்டார். அதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நேரமாக நேரடியாக போய் படியேறி அல்பைக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான்னு சொன்னா பாருங்க. சசிகலா காலில் விழுந்து தவழ்ந்து போய் முதலமைச்சரான எடப்பாடி வீட்டுக்கு கௌரவம் பார்க்காமல் நம்முடைய இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் குடும்பத்தோடு போய் அவருடைய வீட்டுக்கு போய் மெரினாவிலே ஒரு 6 அடி இடத்தை தலைவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். இப்போ அவர் போகிற போதே நாங்களாம் கேட்டோம், எங்கே போறீங்க? எடப்பாடி வீட்டுக்கு போகிறேன். கட்சி சார்பாக கேட்டால் கூட கொடுக்காம போனாலும் போயிடுவார். குடும்பத்தின் சார்பில் அப்பா என்கிற முறையில் அவரை அடக்கம் செய்வதற்கு ஒரு 6 இடம் கேட்பதற்கு முதலமைச்சர் வீட்டுக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு தளபதி போனார். ஆனால் திரும்பி வருகிற போது முடியாது என்று மறுத்து அனுப்பினார். 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், பல பேருக்கு மண்டபம் கட்டினவர். இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் செத்த போது அவர் அடக்கம் செஞ்சுட்டு 2 பேருமே வந்துட்டானுங்க. அனாதியா கிடந்தது அந்த இடம். எம்ஜிஆர் செத்த உடனே ஜேன்னு பிரிந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஜானகி அணி, ஜெயலலிதா அணி. எம்ஜிஆர் அடக்கம் பண்ணதே மறந்துட்டானுங்க. இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க நினைச்சு பார்க்கணும். 89 தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் அவருக்கு சமாதியை சீர்படுத்த அன்னைக்கே 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய தலைவர் தான் நம்முடைய தலைவர். அந்த தலைவருக்கு ஒரு 6 அடி இடம் கொடுக்க மறுத்து விட்டது. எனக்கு அவனோட வயசுல மூத்தவன், அவனுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவன். அவன் எம்ஜிஆரே பார்த்தது கிடையாது. நான் எம்ஜிஆர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டவன். ஆகவே சொல்லுகிற போது வயிறு 6 இடம் அடி கேட்டதற்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். தொங்கிய தலைவரோடு கலைஞர் தளபதி வந்தார். உடனே அவரிடத்துல சொன்னோம், கலைஞர் அவர்கள் அவர் மறைந்த போது அவர் அண்ணாவுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணோன்னு முதல்ல எங்கிட்ட தான் சொன்னார். 1976 எமர்ஜென்சி நேரத்தில் அண்ணா சதுக்கத்து வழியாக காரில் போகும்போது எல்லாம் கதை சொன்ன ரொம்ப நேரம் ஆகும். தளபதி உடனே கூப்பிட்டு நிறுத்தி நாங்கள் சொன்னோம், அவன் கொடுக்காவிட்டால் என்ன, நீதிமன்றத்தை நாடுவோம், நிச்சயமாக கலைஞருக்கு பெற்றுக் கொடுப்போம், வந்தால் இடத்தோடு வருகிறோம், இல்லை என்றால் பணமாகத்தான் வருவோம் என்று சொல்லிவிட்டு சவால் விட்டு தலைவர்களுக்கு புறப்பட்டோம். அப்போ தலைவர் சொன்னார், பாரதி பேரில் அந்த வழக்கு போடுங்க. காரணம் தலைவர் அவர்கிட்ட தான் சொன்னார்னு சொல்லி நான் தான் அந்த வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன். இரவு 10 மணிக்கு நீதிபதி வீட்டுக்கு போய் அந்த வழக்கை விசாரிப்பதற்காக தாக்கல் செய்த போது, ஏன்னா இதெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. எந்த தலைவனுக்கு நாட்டுக்காக உழைத்த தலைவனுக்கு ஒரு 6 அடி இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் 400 ரோட்ல நிற்கிறாங்க. எங்க கட்சிக்கு எங்க தலைவனுக்கு துரோகம் செய்தவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஒன்றும் ஊமையாயிடுவான், இல்லைன்னா கால் போயிடும். அதுக்கு மேலே நான் சொல்றது, அப்போ ஏற்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு போய் ஒரு 6 அடியை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நீதிமன்றத்தில் வாதாடும் நீதிபதி பார்த்தபோது 10 மணிக்கு அந்த நீதிபதி, நல்ல வேளையாக அவர் வந்து நம்மால் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் உடனே சொன்னார், இந்த வழக்கை இந்த இரவே நான் விசாரிக்கிறேன், ஆனால் நீங்கள் போய் இதை நம்பர் பண்ணிட்டு வந்துங்க ஹைகோர்ட்டில், அரசு வக்கீல் சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஹைகோர்ட்டுக்கு போகிற ராத்திரி 10:45 மணி. ஒரு பெரிய கலைஞர் மறைந்தானுக்கு பஸ் போல மயான அமைதி, யாரும் ரோட்டில் இல்லை, தன்னந்தனியாக மண்ணடின்னு அந்த அம்மையாக இருக்கிற வீட்டை கேள்விப்பட்டு மண்ணடிக்கு போய் ராத்திரி கதவை தட்டுறோம். அந்த அம்மையார் கணவன் பிள்ளைகளோடு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. கலைஞருடைய அந்த சடல் வைக்கப்பட்ட இதெல்லாம் லைவாக சன் டிவியில் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கதவை தட்ட வந்து கதவை திறந்தாங்க. உடனே நாங்கள் சொன்னோம்மா, ரொம்ப பணிவோடு சொன்னோம், அம்மா உன் கையில் தான்மா இருக்குது, நீ இதை நம்பர் பண்ணி கொடுத்து பண்ணாதான் இன்னைக்கு ராத்திரியே வழக்கை விசாரிப்பாங்க, இல்லைன்னா நாளைக்கு போட்டால் கலைஞருக்கு இடம் கிடைக்காது. ஆகவே சொன்ன உடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க தோழர்களே, உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்கிட்ட கூட கேள்வி கேட்கல, நைட்டு ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அந்த அம்மா.
உடனே ஸ்கூட்டி எடுத்து கொண்டு வந்து ஹைகோர்ட்டில் உடனடியாக நம்பர் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப படபடப்பாயிடுச்சு. எங்களையும் அறியாமல் கண்ணீர் விட்டு அம்மா நன்றின்னு சொன்னோம். அந்த அம்மா கையில் வச்சுருந்த ஸ்டாம்ப் ஒட்டி நாங்கள் காசு கூட கொடுக்கல, அந்த அம்மா ஒட்டி நம்பர் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னோம் நன்றின்னு சொன்னபோது அது என்ன சொல்ல தெரியுமா, நன்றின்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்தாதீங்க, இந்த சீட்டில் நான் உட்காந்துருக்கிறேன்னா அதற்கு கலைஞர் தான் காரணம் சொல்லி. இந்த பேர்தான் பெண்களுடைய நிலை எப்படிப்பட்டது என்று என்னைக்கோ ஒரு கான்ஸ்டபிள் போட்டது காப்பி வாங்கி கொடுத்தது அந்த அம்மா. கலைஞருக்கு கடைசியில் அவர் விரும்பியபடி 6 அடி இடத்தை வாங்குவதற்கும் ஒரு பெண் தான் காரணமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.